அன்புசால் மாணவர்களே, 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாடம் 5 கூட்டாண்மை சேர்ப்பு. அதில் வினாயன் 9 பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா புதிய லாப பங்கு விகிதம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பழைய கூட்டாளிகளுடைய தியாகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னா அப்போ பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு ஃபார்முலா என்ன? பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. இப்போ புதிய கூட்டாளியோடைய புதிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய கூட்டாளிகள் செய்த இருவரும் செய்த தியாக பங்குகளின் கூட்டுத்தொகை தான் இந்த புதிய கூட்டாளியின் பங்கு. சரி, வாங்க கணக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், ஆனந்த் சுமன் அப்படிங்கிற 2 கூட்டாளிகள் 3:2 அப்படிங்கிற விதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆனந்த சுமனும் பழைய கூட்டாளிகள், அவர்களுடைய லாப பங்கு வீதம் என்ன? பழைய லாப பங்கு வீதம் 3/5 2/5. சரி, இப்போ சரண்ற ஒரு ஆள் புதுசாக உள்ளே வர்றாரு. அவருடைய பங்கு புதிய கூட்டாளியினுடைய புதிய பங்கு கொடுத்துட்றாங்க, 1/5ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பங்கு முழுவதும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கூட்டாளி, அதாவது புதிய கூட்டாளி உள்ளே வரும்போது அனைத்து கூட்டாளிகளும் தியாகம் செய்யலாம், அல்லது ஏதேனும் ஒரு கூட்டாளி கூட தியாகம் செய்யலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஆனந்திர ஒரே ஒரு கூட்டாளி தான் தியாகம் பண்ணியிருக்காரு. அப்போ 1/5ன்ற அந்த பங்கில் அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஆக இப்போ இன்னொரு கூட்டாளி சுமன் தியாகம் பண்ணலை. அப்போ தியாகம் இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு. என்னது? ஒரு ஆள்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு, அதனால் 1:0. சரிங்களா? அடுத்து அப்போ புதிய லாப பகிர்வு வீதம், தியாக வீதம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கணக்குள்ளே போவோம். பாருங்களேன், அதாவது இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது தியாக வீதமும் புதிய லாப பகிர்வு வீதமும் கண்டுபிடிக்கணும். இதில் தியாகம் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்த் ஒரு ஆள் மட்டும்தான் தியாகம் பண்ணுறார், சுமன் தியாகம் 0, அதனால் ரொம்ப ஈஸி. அப்போ 1:0. ரைட்டுங்களா? இது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன? புதிய லாப பகிர்வு வீதம். புதிய லாப பகிர்வு வீதத்துக்கு முதல்ல பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு தானே. அப்போ பழைய பங்கு என்ன? ஆனந்த் சுமன் இவர்களுடைய பழைய பங்கு. ஆனந்துக்கு 3/5, சுமனுக்கு 2/5. சரி, அப்போ புதிய பங்கு அதற்கான வாய்ப்பாடு என்ன? பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. பழைய பங்கு எப்படின்னா, ஆனந்துக்கு 3/5, அவர் தியாகம் பண்ணது 1/5 தியாகம் பண்ணியிருக்கார். அப்போ பழைய பங்குலேருந்து புதிய பங்கு கழிக்கும்போது பகுதி சமமாக இருக்குது, அந்த 5 அப்படியே போட்டுறோம். இப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. சரி, இதே சுமனுக்கு பாருங்களேன், பழைய பங்கு 2/5, ஆனால் புதிய பங்கு அவர் 0 தான். அவர் புதிய கூட்டாளிக்கு தான் எந்த தியாகமும் செய்யலை, அதனால் 0. ஸோ அப்போ பகுதி 2 சமமாக இருக்குது, மேலே 2 - 0னா 2. ஸோ இப்போ மூணாவது கூட்டாளி யார்? மூணாவது கூட்டாளி சரண் அவருடைய லாப பகிர்வு ஏற்கனவே 1/5ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் புதிய கூட்டாண்மையினுடைய இந்த லாப பகிர்வு வீதம் பார்த்திங்கன்னா ஆனந்துக்கு 2/5, சுமனுக்கு 2/5, சரணுக்கு 1/5. அதாவது என்ன அர்த்தம்னா, பகுதியெல்லாம் சமமாக இருக்கனால 2:2:1. ஸோ மாணவர்களே, உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.